ஜூலை 2025 அந்த காலகட்டம், அந்த மாதம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 பிறக்கும் பொழுது 3 மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா, சனி 7 நாட் சனி முடிந்து மகர ராசிக்காரர்கள் வந்து கடந்த 3 மாதமாக 7 நாட் முடிந்து அந்த அமைப்பை பெறுகிறார்கள். அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் வீடு தன் வீட்டை பார்க்கிறது ஒரு விஷயத்தை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஸோ 10, 12, 2 பார்க்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா வேலை தொழில் விஷயமாக உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, உயர் படிப்புக்காக போகிறவங்களா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஆகக்கூடிய, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய மாற்றங்கள் ஒன்றுமே மாறாததுன்னு சொல்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் 25 முழுவதும் இருக்கு.